வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைனில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. என்னடா தீபாவளி பரிசு 5000 ரூபா கொடுக்க போகிறாங்களா, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு எல்லாமே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான நிறைய அரசு தரப்பிலிருந்து ஸ்கீம் அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு, தமிழக மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. சரிங்களா? தீபாவளி அன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, AYY, PHH இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே தமிழக அரசின் சார்பாக 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ தீபாவளி தினத்தன்று இவர்களுக்கு பரிசாக 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு. அரசும் இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்தது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இந்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கூப்பன் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. சில கூப்பன்ஸ் எல்லாமே வச்சுட்டு தாங்க நாம் முடிவே பண்ணணும். ஸோ என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசுடைய சூப்பரான திட்டம். அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. அதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கார்டை வச்சுட்டு மக்கள் நிறைய பயன்படுகிறாங்க தற்சமயம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் கூப்பன்கள் எல்லாமே இந்த 5000 ரூபாய் பெறத்துக்கு உண்டான கூப்பன்கள் வழங்குறாங்க. கூப்பன்கள் எங்கே வழங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கூப்பனை பொறுத்த வரைக்கும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் மையங்களை அணுகி கூப்பனில் பெறலாம். இல்லைனா அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு மையங்களை அணுகி கூப்பன்களை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, கூப்பன்கள் அனைத்துமே அக்டோபர் 1ஆம் தேதி காலை முதல் விநியோகிக்கப்படுகிறது அப்படின்றத தகவல் வந்திருக்கு. ஸோ இதற்குண்டான அப்டேட்டை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.